எல்லா சாஸ்திரங்களும் ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் கொண்டிருக்கு. அத்வைத ஞானத்தினுடைய அனுபூதி தான் மிக உயர்ந்த நிலை. அந்த நிலை பேசுகிற போது அது கடினமாக இருக்கலாம், அதை பார்க்குற போது கடினமாக இருக்கலாம், அனுஷ்டிக்கிற போதும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம். ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டோமானால் அது மாதிரி சுலபமானதும், அது மாதிரி ஆனந்தமயமானதும், அது மாதிரி இனிமை பயப்பதுமாக எதுவுமே இருக்க முடியாது என்பதை பலவிதமான ஆதாரங்களை வைத்து கொண்டு சொல்லி கொண்டு வரார். பொதுவாகவே வேதாந்தம்னு சொன்னால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அது இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் ரசமாக இருக்கும். இது தமிழில் சொல்கிற போது கொஞ்சம் அலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும். ஏன் என்ன அப்படின்னு கேட்டால், வேதாந்தம் நம்ம கதையை பேசுறது. நீங்கள் ராமாயணம் பாரதம் இதெல்லாம் வச்சுலாம் கூட அது யார் கதையோ. இந்த மனுஷனிடத்தில் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னென்னா, நமக்கு அடுத்த கதையை கேட்கறதுல நமக்கு அவ்வளோ ருச்சி. இந்த வீக்னஸை வச்சுருந்தானே இன்றைக்கி இத்தனை ஊடகங்களும் இத்தனை டிவி சேனலும் பொழப்பு நடத்தின்னு இருக்கா. இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் இது. அது மாதிரி இந்த மற்ற எல்லாமே அடுத்தாத்து கதை தானே. நம்பாத்தில் இப்படி நடந்தால் என்ன ஆகுங்கிறது நம்ம யோசிக்கிறது இல்லை. இந்த வேதாந்தம் என்ன பண்ணுறது, நேரடியாக நம்ம கதைக்கே அது வந்துடுறது. ஆகையினால தான் இந்த நம்ம கதையை பேசினா யாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். நம்மளாம் பேசுகிறா அதோடு இல்லை, நமக்கு கஷ்டமாகவும் இருக்கும். சார், நேற்றுக்கு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தேன், 1.5 மணி நேரம் உங்களை பற்றியே தான் பேசின்னு இருந்தா அப்படின்னது இவனுக்கு அப்படியே பகீர்னு வயிற்றில் புளியை கரைக்கிறது. ஐயோ, அந்த ஃப்ரெண்டு என்னை பற்றி உள்ளது நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவனாச்சே, எல்லாத்தையும் சொல்லி இருப்பானோ, அவர் வேறு என்ன நல்லபடியாக நினச்சிட்டு இருந்தாருன்னா என் மேலே இருக்கிற அபிப்பிராயம் மாறிடுமோ. ஏன்னா உலகத்தில் இந்த நம்ம கதை சொல்லிக்கிற மாதிரியும் இல்லை, கேட்டுக்கிற மாதிரியும் இல்லை. அந்த மாதிரி இருக்குது நம்ம கதை. இந்த வேதாந்தம் என்ன பண்ணுறது, டைரெக்டாக நம்ம அட்டாக் பண்ணுறது. நீ இப்படி இருக்கே, உன் கதை இது, ஒன்றை பார்த்துக்கோ, உன் கதையை பாரு முதல்ல, நீ அப்புறம் அடுத்த வீட்டு கதைக்கு போகலாம்னு சொல்கிற போது நமக்கு அது நம்ம குழந்தைய டைரெக்டாக கண்டிச்சாலே கோபம் வருதோ இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுவா பெரியவாள்லாம், பக்கத்தில் இருக்கிற குழந்தைய கண்டிப்பா, இனிமேல் பண்ணேன்னா தெரியும் செய்தி, மூக்க அறுத்துவேன்பா. இது கண்டிக்கிறது அவன் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் பண்ணினது இவன், கண்டிக்கிறது இன்னொருத்தனை. ஏன்னா அப்போ தான் அதுக்கு எஃபெக்ட் இங்கே பக்கத்தில் பாயும். அதுபோல் டைரக்டாக இது நம்ம பற்றியே பேசுறதுனால, நம்ம அட்டாக் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் அது அலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அது இப்படி சொல்லிக்கொண்டே அத்வைதத்தை பற்றி நிறையா பேசுகிறா, மாயையை பற்றி பேசுகிறா. இவ்வளவு கீழே இறங்கி யாரான பேசுவாளா பேசியிருக்காளாங்கிறது சந்தேகமே தான். சொல்கிறா, ஒரு கோயிலுக்கு ஒருத்தன் 59வது பக்கம் ஒரு கோயிலுக்கு அதுவே தான் இதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? இல்லை, அதுவே தான். நம்ம ஆற்றுல பார்த்தீங்கன்னா பெரியவாளாக இருக்கா, அந்த சாமானை அங்கே வச்சேன் பாரு, அதை எடுத்துன்னு போய் அங்கே வையும்பா. எதை எடுக்கிறது, எங்கே இருக்கிறது, எங்கே வைக்கிறது, எதுங்கிறது எப்படி புரியும்? அதெல்லாம் பரிபாஷை மாதிரி. அது மாதிரி இந்த வேதாந்தமே தான். வேதாந்தம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமோ நம்முடைய வாழ்க்கையிலேயே நடைமுறையிலேயே பழக்கத்தில் இருக்குது. நாம் அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும். அதுதான் பெரியவா சொல்கிறான். அதுதான் இதுன்னு இதுக்கு ராகநபதி வேற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கார். அதுதான் இது. தது தொமசி, தது என்றால் அது, தொம் நீ. இந்த பெரியவா என்ன சொல்கிறா, நீன்னு சொல்லலை, அதுதான் இதுவாக இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறா. ஒரு பிரியத்தில் நம்ம சொல்கிற போது, குழந்தைய கொஞ்சிற போது கூட என்னது அது இதுன்னெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அஹ்ரினேல. அது மாதிரி பெரியவா இந்த இடத்துல சொல்கிறான், ஒரு கோயிலுக்கு யானை வாகனம் பண்ணினா ஒரு மரத்தச்சன், அதை பரீட்சிக்கிறதுக்காக இன்னொரு தச்சனை வர சொல்லியிருந்தான். அந்த இன்னொரு மரத்தச்சன் என்ன பண்ணான், போகிற போது தன்னோட குழந்தையும் அழிச்சுன்னு போயிருந்தான். அந்த யானை பெரிய உருவத்தோடையே பண்ணியிருக்கான். பெரிய உருவத்தோடு நல்ல கருப்பாக பெயிண்ட் எல்லாம் அடித்து அது அப்படியே இருக்குது. அந்த யானை தந்தத்தோடு கூட வெண்மையான தந்தம், பெரிய யானை மரத்தில் பண்ணி வச்சுருக்கான். அப்போது அந்த குழந்தைய அழிச்சுன்னு அதுக்கிட்ட போன உடனேயே குழந்தை நடுங்கி போயிடுது. அப்பா யானை 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 கிட்டக்க போகாதே பயமாக இருக்குன்னு கத்திட்டு குழந்தைகிட்ட சொன்னால்,
ஆனால் இது நஜம் யானை இல்லை, இது வெறும் மர யானையாக்கும். இது ஒன்றும் பண்ணாது, பயப்படாது, எங்கேவா தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு யானைக்கு பக்கத்தில் சென்று போய் தொட்டு பார்த்தான். ஆச்சாரியால் சொல்கிறா, இப்போது யானை ஒன்று தானே, அதுவும் மர யானை தானே. இது மரத்தச்சனுக்கு மர யானையாக மரமாக தெரிஞ்சுது, குழந்தைக்கு நஜம் யானையாக தெரிஞ்சுது. அப்போது அந்த மரங்கிற ஞானத்தை குழந்தையினிடத்தில் மறைச்சுது, குழந்தையினுடைய அஜ்ஞானம். ஆகையினாலே அது யானையாக்கும் அப்படிங்கிறதான நினைப்பு அது வந்தது. அது தத்ரூபமாக யானை மாதிரியே இருந்தும் கூட தச்சன் அதை கண்டு பயப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? அது மரம், அது பொம்மை, அது நஜமில்லை. அவனை பொறுத்தளவில் அது மரம், குழந்தையை பொறுத்தளவில் அது நஜம்னு நினச்சி பயந்து கொடுத்தது. திருமூலர் சொல்கிறார், அதை தான் எடுத்து காமிக்கிறாள் ஆச்சாரியால். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. இந்த ரெண்டு நிலையை திருமூலர் எடுத்து காமிக்கிறார். முதல் குழந்தைக்கு மரத்தை மறைச்சு நஜ யானையா தெரிஞ்சுது. மரத்தை மறைத்தது மாமத யானை, பெரிய மதம் பிடித்ததான யானையானது அந்த மரத்தை மறைச்சுடுத்து. இப்போ அப்பா பார்த்தது என்னாச்சு? அப்பாவுக்கு எப்படி இருக்கு? மரத்தில் மறைந்தது மாமத யானை. அந்த யானை எங்க போச்சு? நஜ யானை எங்க போச்சு? குழந்தைக்கு நஜ யானை இருக்கா இல்லையா? அது இந்த மரத்தச்சனுக்கு அந்த மரத்திலேயே மறைஞ்சு போயிடுது. எங்கேயாலும் ஓடியா போச்சு? இல்லை, அங்கேயே மறைஞ்சு போயிடுது. அதனால திருமூலர் பெரிய யோகீஸ்வரராக இருந்ததுனால பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் அவர் அழகாக எடுத்து காமிச்சுவார். பெரியவா சொல்லிட்டு சொல்கிறா, எதுக்காக இதை சொன்னார் அவர்? முதல் 2 வரி சொல்லிட்டார். முதல் 2 வரியில் இதை சொல்லிட்டு அடுத்த 2 வரியில் தத்துவத்தை சொல்கிறார். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இதான் முடிஞ்சு போயிடுது. சகல வேதாந்தமும் இதுக்குள்ளே முடிச்சுட்டார். அதுக்காக ஆச்சாரியால் பெரியவா இந்த திருமூலருடைய வாக்கியத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டார். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். சதேவ சோம்யா இரமக்ர ஆசீத், சிருஷ்டிக்கு முன்னாலே அது ஒன்றுதான் இருந்தது என்று சாந்தோக்கியன் சொல்றது. அதனால் அது ஒன்று தான் இருந்ததுன்னா ஒன்று தான் எல்லாமாகவும் ஆகியிருக்கிற என்கிற போது அப்போ 2வது வஸ்துவே இல்லையே. அப்போ அந்த பரமாத்மா தத்துவம் தான் இந்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கு. பார் முதல் பிரபஞ்சம். பார்னாக்க பூமி, பஞ்சபூதங்களால் ஆனது தானே இந்த பிரபஞ்சமே. ஆகையினாலே ஆகாசம், வாயு, அக்னி, அப்புனா நீர், பிருத்திவின்னு சொல்லக்கூடிய மண், அதை தான் பார் என்று சொல்கிறார். இவர் கீழே இருந்து போகிறார் திருமூலர். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த பரத்தை பார்முதல் பூதம் மறைச்சுடுத்தான். இந்த பஞ்சபூதங்களால் ஆகியதான இந்த பிரபஞ்சம் இருக்க, பிரபஞ்சத்தை பார்க்குற போது எனக்கு பிரபஞ்சமாகவே தெரியுது. அது எதனுடைய ஆதாரத்தில், எதனுடைய அதிஷ்டானத்தில் அது இருக்கோ, அதனுடைய இருப்புக்கு எது காரணமாக இருக்கோ அந்த பரமாத்மா தத்துவத்தை மறைச்சுடுச்சு. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். ஞானி இல்லை இல்லை நீ அதிஷ்டானத்தை பார், இந்த பிரபஞ்சமெல்லாம் தோன்றி கொண்டிருந்தாலும் கூட பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாக அந்த ஆத்ம தத்துவம் இருக்கே, அதை பார் என்று சொல்லுகிற போது அதை பார்க்கின்ற ஞானிக்கு அது எப்படி இருக்கு? அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன ஆச்சு? பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அந்த பஞ்சபூதங்களும் போயிடுத்து. இப்போ பிரம்மம் மட்டும்தான் தெரியுது. இவனுக்கு ஆத்ம தத்துவம் ஒன்று தான் தெரியறது. முன்னால அஞ்ஞானிக்கு பிரபஞ்சம் தெரியறது, ஆத்ம தத்துவம் தெரியல. ஞானிக்கு பிரபஞ்சத்தையும் பார்க்கிறான், அதிஷ்டானமாக இருக்கிற ஆத்ம தத்துவத்தையும் பார்க்கிறான். சுவாமி கீதையில் சொல்கிறார், அதைத்தான் இங்கே சொல்கிறார். யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல உலகம் வேறு பரமாத்மா வேறு இல்லை.
அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி திருமூலர் சொன்னார் என்று சொல்றார். கீதையில சுவாமி சொல்றது தான் சொல்றார். மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினாம். என்னாலே இந்த ஜகத்து முழுமையும் வியாபிக்கப்பட்டிருக்கு. நான் தான் இந்த ஜகத்தாக காணப்படுகின்றதான ஸ்தூல ஜகத்தாக நானே தான் இருக்கிறேன். மயா ததம் இதம், இதம்னாக்க பார்க்கக்கூடிய இது, நம்மாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற நாமரூபாத்மகமாக இருக்கிற ஸ்வரூபம் இருக்க, அது நானே, நான் தான் எல்லாமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால இந்த பிரபஞ்சத்தை பொம்மையாக பார்க்குறான் ஒருத்தன், இந்த பிரபஞ்சத்தை ஆத்ம தத்துவமாக பார்க்கிறான்னு ஒருத்தன். சரி, ஞானிகளுக்கு பிரம்மமாக இருக்குது, அஞ்ஞானிக்கு பிரபஞ்சமாகவே இருக்குது. சரி, இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு பெரியவா கேட்குறா? இந்த கதையெல்லாம் இப்போ என்னத்துக்கு சொல்கிறீர் அப்படின்னா, சார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன் சார், ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன், நீங்கள் வேறு வந்து இப்போ குழப்பறே. எனக்கு உலகத்தில் என்ன வேணும்னு தெரியுமா? வசதியாக வாழணும். பெரியவா சொல்கிறா 60ஆம் பக்கத்தில் பாருங்க, 2வது பாரா. அது சரி, இதெல்லாம் சொல்லி என்னத்துக்கு குழப்பறேன் நீங்கள்? எனக்கு வேண்டியது லோகத்தில் வசதியான வாழ்க்கை, அதற்கு தேவையான பணம் காசு. இந்த பரம் எப்படி போனால் என்ன, மரம் எப்படி போனால் என்ன, பிரபஞ்சம் எப்படி இருந்தால் என்ன, பஞ்சபூதங்கள் எப்படி இருந்தால் என்ன, அதெல்லாம் நமக்கு என்ன சார் கவலை அப்படின்னா. உடனே ஆச்சாரியால் கேட்டால், சரி உனக்கு பணங்காசெல்லாம் நிறையா கொடுத்துட்றான், உனக்கு இந்த பணங்காசெல்லாம் எதுக்கு? நிம்மதியாக சௌக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம். அதனால இந்த பணங்காசெல்லாம் வந்துடுது. ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆன போது அவருக்கு பேங்கில் நல்ல உத்தியோகத்திலேருந்து ரிட்டையர் ஆனார். அவருக்கு பிபிஎஃப் அது இது எல்லாம் சேர்ந்து கிட்ட ஒரு 20-30 லட்சம் ரூபா டெபாசிட் வந்து எல்லாம் வந்தது. இதை கொண்டு போயிட்டு பேங்கில் டெபாசிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு பேங்க் வந்தார். நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன் கேட்டுங்க. பேங்குக்கு போனார். அந்த பேங்க் மேனேஜர் ரிட்டையர் ஆகிட்டார், 60 வயசு. அதை போய் பேங்கில் போய், இது மாதிரி நான் உங்கள் பேங்க்கு தான் ரொம்ப நல்ல பேங்க்கு, நீங்கள் வட்டியும் மற்ற நேஷனலைஸ்டு பேங்கை விட நன்னா நிறையா கொடுக்குறேன், அதனால் உங்கள்கிட்டயே போடுறேன்னா ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தார். கடைசியில் இது பாருங்க, இந்த நாமினி ஃபில்லப் பண்ணாமல் விட்டுட்டேலே அப்படின்னா. எதுக்கு நாமினி அப்படின்னா, இல்லை நாளைக்கே உங்களுக்கு ஒன்று ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நாங்கள் போய் கோர்ட்டுக்கு நிற்கக்கூடாது பாருங்க அப்படின்னா. ஏயா அவருக்கு கடுப்பாயிட்டார். நானே இப்போ தான் ரிட்டையர் ஆகியிருக்கேன், மீதி சொச்ச காலத்தை இந்த பணத்தை வச்சுட்டு அதுலேருந்து வர வட்டியை வச்சுன்னு சௌக்கியமாக வாழலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அச்சான்யமாக இப்படி உன் பேங்கில் போட வரதே சொல்கிற, உன் பேங்கு வேணா வேண்டாயான்னு பணத்தை எடுத்துன்னு அதுக்கு வந்துட்டார். அந்த பணம் வரும்போதே எதானு நமக்கு இந்த மாதிரி ஒரு மனசில் குழப்பத்தை, மனதினுடைய சாந்தியை, அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுக லேச சத்தியம் என்று அது வரும்போதே பாருங்களேன். பேப்பரில் வந்த செய்தி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி, ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல பிளாட்ஃபாரத்தில் வடை அப்பன் சுட்டு விற்று கொண்டிருந்த ஒரு கிழவிக்கு லாட்ரி சீட்டில் 1 கோடி ரூபா விழுந்துருச்சு. பேங்கில் எல்லாம் கொண்டு கொடுத்து டேக்ஸ் எல்லாம் போக 60 லட்சம் ரூபா வந்தது. ரொம்ப சந்தோஷம். அந்த கிழவங்கிட்ட கொடுத்தா, அவன் பையன்கிட்ட கொடுத்தா, மாட்டு பொண்ணுகிட்ட கொடுத்தா, பேர குழந்தைகள்கிட்ட கொடுத்தா, எல்லாம் சொன்னால் எனக்கு இது வேணும், எனக்கு அவ்வளோ வேணும், இதுக்கு வேணும். ஒருத்தன் வீடு வாங்கணுங்கிறான், ஒருத்தன் பைக்கு வாங்கணுங்கிறான் பேரான், இன்னொருத்தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுங்கிறான். இப்படி ஒவ்வொன்றும் வாங்கணும்னு சொல்லி பார்த்தா வீடு நிம்மதியே இல்லை. கடைசியில் எல்லாத்தையும் இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த கிழவங்கிழவி 2 பேரையும் வெளியில் துரத்தி விட்டுட்டா, பழையபடி பிளாட்ஃபாரத்தில் வடை சுட்டு விற்றுன்னு இருந்தான். இப்போ இந்த பணம் சுகத்தை கொடுத்ததோ? பணத்தை சுகத்தவே கொடுக்கவே இல்லை. குடும்பம் பிரிஞ்சது தான் லாபம். பெரியவா சொல்கிறா, பணம் வந்துட்டா கூடவே எத்தனை பிரச்சனைகள் வருது. பணம் வந்துட்டா நிம்மதியாக இருக்க முடியறதா? அவன் என்னை விட பணக்காரனாக இருக்கானு. நீங்கள் இந்த பொறாமை அசூயைங்கிறது இருக்கு பாருங்க, உலகத்தில் இதுக்கு மருந்தே கிடையாது. சுவாமி தேசிகன் சொல்கிறார், ரொம்ப கஷ்டம்.